ஹலோ கைஸ், பர்ட் டு ப்ளூ டெக்ஸோட 16th சாப்டர் ஃபுல்லாக லீக் ஆயிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு ஸ்பாயில் பண்ண போகிறோம். இவன் சொல்றான் கோஜி கோஜன் இல்லப்பா அதெல்லாம் செட் ஆகாது. இப்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, ஒருத்தருக்கு இப்ப ஒரு 5 பேத்துக்கு தெரிஞ்சா அது இன்னும் 10 பேத்துக்கு அப்படியே போகும், அடுத்தடுத்தாளுக்கு போயிட்டே இருக்கும், அடுத்தடுத்தாளுக்கு தெரிஞ்சிட்டே இருக்கும். இதனால ரொம்ப டிராஸ்டிக்கான லெவல்ல ரொம்ப அதிகமா இந்த ஃபியூச்சர் நம்ம பார்த்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அதுல சேஞ்சஸ் ஏற்படும். சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா அப்ப நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் வேஸ்டா போயிடும். அதோட நம்மளால அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியாது, கஷ்டமா இருக்கும், நம்மளால கணிக்க முடியாத அளவுக்கு கொடூரமா முடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இதனால இது பண்றது தப்பு, வேணாம். இது நம்ம 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம 2 பேர் சிங்குலாரிட்டின்ற ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லி சிங்குலாரிட்டி பத்தி எக்ஸ்பிளைன் பண்றான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த எய்டா டக்குன்னு டெலிபோர்ட் ஆகி சாரதா கிட்ட போறா. சாரதாவும் சிமுரியும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அங்க போன எய்டா சொல்றா, இந்த மாதிரி பொருட்டோ உங்ககிட்ட எந்த விஷயமும் சொல்லாம இருக்கிறதுக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவன் ரியலான ரீசன் வச்சிருக்கான். சோ அதனால அவனை தொந்தரவு பண்ணாம நம்ம வேலையை பாக்குறது தான் நல்லதுன்னு எய்டா சொல்றா. சோ அதை கேட்டுட்டு சாரதா என்ன சொல்றா, இல்ல அவன் இப்படி அவனா எல்லாத்தையும் சாதிக்கணும்னு நினைக்கிறான், ஆனா நம்ம கோணன் வில்லேஜை சேர்ந்தவங்க, சாரி கோனஹா வில்லேஜை சேர்ந்தவங்க, சோ இதை நம்ம ஒட்டுக்கா சேர்ந்து டீமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த மிட்சுரி கோமாயி அவ பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எனக்கு புரியுது, அந்த மாதிரி உன்னோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது, அவனோடது எனக்கு புரியுது. சோ அவனை அவனோட வழியில விடுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவளும் சப்போர்ட் பண்ணிட்டு கடைசியில உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது சாரதா அப்படின்னு சொல்லி நானும் வருட்டவ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியும். நான் அந்த இடத்துல இருக்கும்போது நீ எப்படி டக்குன்னு நீ ஃபர்ஸ்ட் போய் அவனை கட்டி பிடிச்சி இது பண்ண. சோ அப்ப எனக்கு ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ போலம் வீட்டை பிற அழுதுட்டு எஞ்சி ஓடிடுறா. எய்டா அங்க உட்காந்துட்டு அச்சச்சோ பாவம் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கா. சோ அப்ப நம்ம ஷிகமாரு எய்டாவை கான்டாக்ட் பண்றா சென்சரி டீம் வச்சு. எய்டா உன நான் சீக்கிரம் மீட் பண்ணணும், கொஞ்சம் அவசரமா மீட் பண்ணணும், கொஞ்சம் பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். சோ சரி இதோ வரேன்னு சொல்லிட்டு போறான். தென் சுமூரிய காட்டுறாங்க. சுமூரி ஒரு மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கான். நான் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் சார், நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி ரொம்ப சோகமா ஒரு மாதிரி கண் கலங்கி உட்கார்ந்து இருக்கா. கதை போற போக்க பார்த்தா கடைசியில் நம்ம சுமரிய ஒபிட்டோ மாதிரி நிக்க வச்சிருவாங்க போல ஒரு எபிசோட்ல. சரி அப்புறம் நம்ம தலைவி சொல்லுவா, என் ஹார்ட்ல எதுவுமே இல்ல பாத்தியா, வெறும் ஓட்டம் மட்டும் தான் இருக்கு, நான் ஏற்கனவே செத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஃபைனல்லா டைலாக் சொன்னா செம ஃபன்னா இருக்கும். சரி ஓகே கைஸ், தேவையில்லாத விஷயம் பேசுறது விட்டு கதையை கண்டிப்பா பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃப்ரேம்ல ஷிகமாரும் எய்டாவும் மீட் பண்ணிக்கிறாங்க. சோ அந்த இடத்துல எய்டா சொல்றான், நான் உங்களெல்லாம் நேர்ல பார்க்க கூடாது, கான்டாக்ட் நேர்ல யாருக்கும் வச்சுக்க கூடாதுன்னு இருந்தேன் என்னோட எபிலிட்டினால அப்படின்னு சொல்றான். சிக்கமாருவோ ஆமா உன்னை பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஆகுது, சரி விடு இதை தேவையில்லாத விஷயத்த பேசுற பத்தி விஷயத்துக்கு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்ல ஆரம்பிக்கிறான். எய்டா உன்னோட சென்ட்ரகான் வச்சு ஏதாச்சும் இன்டெல்ஸை கேதர் பண்ணி சொல்லுன்னு சொல்லி கேட்கறான். எய்டா சொல்றா, இந்த மாதிரி பீஜு ஒன்னொன்னு புதுசா பிறந்திருக்கு. சோ அதோட பேரு ரியூ, சான் வில்லேஜ் சேர்ந்த ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, சோ அது அவனை வச்சுதான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றா. கோனஹமுரு கேட்கறான், அது ஷிங்கியான்னு கேட்கறான். சோ இவன் சொல்றான், ஆமா அது ஷிங்கி தான். சரி ஓகே, அதோட நான் பொருட்டோ ஒருதி சில பழைய விஷயங்களை பார்த்தேன், அதோட எனக்கு தெரியும் நீங்க தான் பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு, சோ தப்பிச்சு போக. சோ அது ஓகே தான், ஒன்னும் தப்பால எடுத்துக்காதீங்க. நான் அவனும் தப்பிக்கணும், அவனை இந்த விஷயம் இந்த நேரத்துல அவனுக்கு கஷ்டப்படுத்த கூடாது, இன்னும் ஹார்ட் ஆக்கி விடக்கூடாது சுச்சுவேஷன் சொல்லிட்டு நானும் பாக்குறேன். சோ அதனால நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன், சோ அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். கோனஹமாரு கேட்கறான், இந்த மாதிரி பொருட்டோக்கு யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்க யாருன்னு தெரியுமா? ஏன்னா போன தாட்டி அந்த ஃப்ராக் எல்லாம் பேசிச்சு, அது கோஜி கொஸ்டினா இருக்குமோன்னு எனக்கு தோணுது, ஆனா அவன் அப்பயே செத்து போயிட்டானே, அப்புறம் எப்படி இருக்க முடியும்? சோ எனக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கு, சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறான். சோ எய்டா சொல்றா, நீங்க ரியலி இன்டெலிஜென்ட் தான், நீங்க கணிச்சது கரெக்ட் தான், அது கோஜி கொஸ்டின் தான் அப்படின்னு சொல்லிடுறா. சோ அதுக்கப்புறம் பின்னாடி இருந்து தவக்கல பேச ஆரம்பிக்குது. அவங்க 2 பேரும் ஷாக்ல பாக்குறாங்க, எலை நீ எப்பல பின்னாடி வந்துட்டு. சோ அது அந்த தவளை நல்லா சொகுசா இவ இருக்கால எய்டாவோட முதுகுல உட்காந்துட்டு இருக்கு. சோ உட்கார்ந்தபடியே பேச ஆரம்பிக்குது. சோ அப்போ எய்டா சொல்றா, இந்த மாதிரி அந்த ஷிங்கியோட டார்கெட் சாரி ரியோக்கோட டார்கெட் இப்ப யாருன்னா அது நம்ம இது காசிக்காகே தான் இது காரா தான் இதுன்னு சொல்லிடுறா. சோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ராக் சொல்ல ஆரம்பிக்குது, இந்த மாதிரி உங்க டீம் 7 சென்ட் பண்ணுங்க, மிட்சுகி அப்புறம் சாரதா உச்சிஹா
அது வந்து கோனஹமரு இவங்க 3 பேத்தையும் சென்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து அனுப்பி வைங்க. பட் ஆனால் வந்து அதுக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு 2 பேர் இப்பொழுதைக்கு வந்து வந்திருக்காங்க. 2 பீஜூஸ் வந்து சாண்ட் வில்லேஜுக்கு வந்திருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் தேவைப்படும். போய் வந்து அந்த பீஜூஸை வந்து அந்த சாண்ட் வில்லேஜஸோட ஹெல்ப்போட சேர்த்து வந்து அதை வந்து அழிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு பொருட்டோ தப்பிக்க வச்சதுக்கு ஒரு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தேங்க்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது கிளம்பிடுது. அதுக்கப்புறம் வந்து டீம் 7 காட்டுறாங்க. டீம் 7 வந்து சாண்ட் வில்லேஜுக்கு போயிட்டாங்க. இருக்கும்போது அங்கே சில காமெடிகள்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணாமல் இருங்க, அப்புறம் சாண்ட் வில்லேஜ் நம்மளை பார்த்து என்ன நினைக்கும்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து சாண்ட் வில்லேஜ் வந்து ரிசீவும் பண்ணுறாங்க. அவங்கள ரிசீவ் பண்ணிட்டு அந்த 2 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சிங்கியோட டீமில் அந்த 2 பசங்க தான். சரி ஓகேவா, அவங்க 2 பேரும் வந்து இந்த டார்கெட் வந்து அந்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ கோணவன் சரி ஓகே அங்கே போகலாமான்னு சொல்லிட்டு 2 பேர் போய் அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அந்த இடத்துல 2 பீஜூஸ் வந்து நின்றுருக்கு. ஸோ அதை பார்க்குறாங்க. கீழே பார்த்தா இந்த 2 பீஜூஸ் வந்து ஒரு தவக்கிலையை வந்து போய் பொட்டெல்லாம் கட்டி கீழே போட்டு கிடக்குது, அடிச்சு போட்டு. ஸோ வந்து அதை பார்த்துட்டு இது என்னது, இது ஃப்ராகு, இதை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு இன்டெல் கிடைக்கும் பொருட்டோ எங்கே இருக்கான்னு. அதோட வந்து சாப்டர் முடியுது கைஸ். சரி ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கதை சொன்ன முறையும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க, இல்லை உங்களுக்கு தோன்ற ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் போடுங்க. அதோட நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு கண்டென்ட் பண்ண போகிறேன். என்னன்னா வந்து உங்களுக்கு இந்த இது இருக்குல்ல, மாங்கா ரிலீஸ் ஆகல. ஸோ மாங்காவில் வந்து இந்த 16 சாப்டர் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணி பார்க்க போகிறேன். எப்படின்னா நான் இந்த ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் எடுத்து அதில் வந்து டப் பண்ண போகிறேன். தமிழில் வந்து டப் பண்ணி உங்களுக்கு நான் வந்து எபிசோட் மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். பட் ஆனால் இது ஒரு ஷார்ட் வீடியோஸ் தான், ஒரு 2 மினிட் 3 மினிட் அந்த மாதிரி வீடியோஸ் தான் என்னால் கொடுக்க முடியும் இப்பொழுதைக்கு. சரி, ஏன்னா எனக்கு டைம்லாம் ரொம்ப அதிகமாக இல்லை. செமஸ்டர் எக்ஸாம் வேறு போயிட்டு இருக்கு. செமஸ்டர் எக்ஸாம் படிக்காமல் வந்து உங்ககிட்ட இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் பொறுத்து தான் அதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸுக்கும் சாப்டர்ஸுக்கும் வந்து நான் அந்த மாதிரி தமிழ் டப் பண்ணுவேன். ஸோ தமிழ் டப்னா சும்மாலாம் இருக்காது, ஒரே வாய்ஸாக வரும்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அதில் வச்சு ஏதாச்சும் பண்ணிக்கலாம். ஓகேவா, உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நான் சப்போர்ட்டை பொறுத்து நான் அடுத்தடுத்த எபிசோட்ஸ் மாதிரி வந்து அதை நான் விட ட்ரை பண்றேன். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்கைஃபிட் ஸ்டுடியோல இருக்கிற எல்லா வீடியோஸும் பிடிக்கும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இன்னும் பொருட்டோ வீடியோஸ் பல வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன், அதுல போய் செக் பண்ணி பார்த்துட்டு நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பை கைஸ். வீடியோ முடியல போயிடாதீங்க, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். என்னன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்கும்னா, நம்ம கோஜி கோஷன் வந்து சொன்னாருன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அந்த இடத்துல இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி கண்டென்ட் இருக்குது. நான் எடிட் பண்ணி கரெக்டாக இப்போ இன்னைக்கு 6 மணிக்கு தான் கொடுத்து முடிச்சு எக்ஸ்போர்ட் பண்ணி போட்டுடலான்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ஒரு எரர் ஆன காரணத்தினால வந்து ஸ்டார்டிங் ஒரு கப்புள் ஆஃப் செகண்ட்ஸ் மட்டும், கப்புள் ஆஃப் மினிட்ஸ்னே சொல்லலாம். ஸோ அது மட்டும் எரர் ஆகி ஒரு மாதிரி கரகரன்னு ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ வந்து அதை நான் எண்டில் வந்து இன்னும் கடைசியில் வந்து போட்டு காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க, உங்களால் அதை பார்க்க முடியுமான்னு. ஸோ அவ்வளோ கொடூரமான ஒரு எரர் ஆன காரணத்தினால இன்னைக்கு வீடியோ போட்டே ஆகணுன்ற முடிவுக்கு அவங்க அண்ணன் வந்துட்டேன். ஸோ அதனால் அப்படியே அந்த சீக்வன்ஸை மட்டும் அப்படியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கான வீடியோவை இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணிட்டேன். இது ஆக்சுவலி வெறும் இதுதானே, ஸ்பாய்லர் வீடியோ தானே. ஸோ அதனால வந்து போட்டால் தப்பு இல்லை அப்படின்னு தோணுச்சு என் மனசாட்சிக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஸ்பாய்லராக. நாளைக்கு வந்து மொத்த வீடியோவாக ஸ்பாய்லரோட சேர்த்து மொத்தமாக போடுறேன். அந்த இடத்துல வந்து நான் ஒரு விஷயத்தை உடைக்க போகிறேன். என்னன்னா, பொருட்டோ வந்து எப்படி எஃப்டிஜி கற்றுக்கிட்டான்ற ஒரு சீக்ரெட்டை வந்து உடைக்க போகிறேன். அண்டு பொருட்டோ யூஸ் பண்ணுற எஃப்டிஜியோட உண்மையான ஸ்கில்ஸ் என்ன, அது வந்து சொல்ல முயற்சி பண்ணுறேன். சரி ஓகே, இப்போ வந்து நான் அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன். சரிங்களா, போட்டு காட்டிட்டு அதோட வீடியோ முடிச்சிருவேன். பொருட்டோ 16 சாப்டரோட மொத்த பேஜஸும் வந்து லீக் ஆயிருச்சு. ஸோ அதை இன்னைக்கு மொத்தமாக ரிவ்யூ பண்ணி ஸ்பாயில் பண்ணி தள்ள போகிறோம். அண்ட் இந்த சாப்டர்ல முக்கியமாக ஒருத்தரோட கேமியோ இருக்கு. பட் அந்த கேமியோக்காகவே நீங்க பாப்பீங்க. நான்